தொடர்ந்து பாட்டு வந்துகிட்டே இருக்குது. இப்போ கருப்புன்னு ஒரு பாட்டு வந்து அந்த பாட்டும் போயிட்டு இருக்கு. இடையில ஒரு பாட்டு இந்த 4 பேர்னு ஒரு பாட்டு வந்து பயங்கர இதாகி ஆர்ஜே பாலாஜியே சொல்றாரு, தெரியாம அந்த பாட்டை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா இன்னைக்கு நிறைய போட்டி இருக்கு. ஜிவி பிரகாஷ்குமார் வந்துட்டு இருக்காரு, அனிருத் இருக்காரு. இவரும் உள்ள வர்றது எப்படி இருக்கு? இல்லைங்க, ஜிவி பிரகாஷ் இருக்காரு, அனிருத் இருக்கிறாரு, ரஹ்மான் கூட இப்போ இன்னமும் லைம் லைட்டில் இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு ஒரு பையன், ரொம்ப ரொம்ப சின்ன பையன் உள்ளே வந்து எல்லாரையுமே அப்படி ஒரு ஷேக் பண்ணி விட்டார்ல. அது இன்றைக்கி இருக்கிற அந்த 18+ வந்து சாய் அபயங்கரனாலே குதிக்கிறான். அது அனிருத்தை விட ஒரு பங்கு அவர் அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்போ இவருடைய பாடல், இவருடைய ஸ்டைல் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. ட்ரெண்டியாக நிறைய பண்ண எனக்கெல்லாம் அது என்னன்னு எனக்கு புரியல. இது எப்படி ரசிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. பவளமல்லின்னு ஒரு பாட்டு போட்டாரு சார். எல்லா இடத்துலையும் அந்த பாட்டு தான். ஆனால் இப்போ என் மகள் வயசில் இருக்கிறவங்க உங்களுக்கு அதெல்லாம் புரியாதுப்பாங்கிறாங்க. ஆமாம், உங்களுக்கு புரியாது, எங்கள் உலகம் வேறங்கிறாங்க. அப்போ எது மெஜாரிட்டியாக அதுதானே. அப்போ இந்த இளைஞர் கூட்டம் வந்து அவரை கொண்டாட ஆரம்பிச்சிருக்கு. அதனால் முக்கியமான இடத்தை நோக்கி அவர் வந்துட்டார். இனிமேல் தான் வரப்போறாருன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல வந்து உட்காந்து